அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8190 ஓகேங்களா. 8190 நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 8190. நம்ம கொடுத்தது வந்து 78103861 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். சரிங்களா. நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 8 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கு எடுத்தோம். ஆனால் 8க்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு பவர் டேரெக்டாக வந்திருக்கு. இதுதான் வித்தியாசம். சரிங்களா. நான் இந்த வீடியோ கடைசியில் இந்த பவர் சார்ட் எப்படி இருக்குது, இந்த 3-4 ரிசல்ட்டில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் தெளிவாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. டி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் 7 அல்லது 3 கணிப்பு எடுத்திருந்தேன். ஆனால் 8 வந்திருக்கு. சரியா. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 6 கணக்கு எடுத்தபோது 9 வந்திருக்கு. சி போர்டில் நம்ம டேரெக்டாகவே சொன்னோம் 0 அப்படிங்கிறது நம்ம ஒரு கணிப்பாக சொன்னோம். 0 அப்படிங்கிறது வந்திருக்கு. சரியா. ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் 10 அப்படி சொல்லிட்டு நம்ம 1001 அப்படிங்கிற மாதிரி கணக்கு கொடுத்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 18ன்னு கொடுத்துருந்தோம். இது 19 கொடுத்துருந்தா ஏபி டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கும். சரி, பரவாயில்ல. இருந்தாலும் ஏசியில் 10 அப்படிங்கிறத நம்ம கொடுத்த கணிப்பில் பாஸ் ஆகியிருக்கு. சரிங்களா. ஆல் போர்டில் 8 9 8ம் 1 கொடுத்துருந்தேன். ஆனால் 9 1 கொடுத்துருந்தோன்னா அது ஏபியில் டைரெக்டாக வர வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம ஏசியில் 10 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கண்டிப்பாக நம்மளால் பல வெற்றிகளையும் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மெயினாக நம்ம இந்த மாதம் டார்கெட்டே அதிகபட்சம் 2 செட்டு. நம்ம வந்து பம்பர் அன்னைக்கு மட்டும்தான் நம்ம ஒரு 5 செட்டு 6 செட்டு அப்படிங்கிற மாதிரி கணிப்புகளாக பார்த்தோம். சரிங்களா. இதுதான் நம்ம கொடுத்தது. இந்த மாதம் ஃபுல்லாகவே அந்த 2 பேட்டர்னில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நாளைக்குரிய கணிப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதே மாதிரி பல வெற்றிகள் கிடைக்க மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள். இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து விதமான வீடியோவும் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நான் இது மூலியமாக சொல்லிக்கிறேன். நம்ம வந்து பழைய மெத்தட், இந்த மெத்தட், அந்த மெத்தட் அதெல்லாம் எதுவும் இல்லை. கம்பெனி சார்ட்டுப்படி ஒரு செட்டு, இந்த பேட்டர்ன் படி எப்படி வருதுன்னு 2 செட்டு அப்படி தான் பார்க்குறோம். இப்போ நாளைக்கு என்னவாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி இருக்குது, அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசுகிற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இதுக்கு பேர் இப்படி கூட பேர் வச்சுக்கலாம். நண்பர்களே, பேட்டர்ன் நம்பர் 1 இப்படி கூட நீங்கள் பேர் வச்சுக்கிட்டாலும் வச்சுங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 190க்கு இதுக்கு முன்னாடி எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தா 2009, 2013, 2025 ஆகிய இன்றைக்கி 190 அப்படிங்கிறது வந்துருக்கு. சரி, இப்போ இதில் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல 16285741 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரியா. கடைசியாக இந்த 190க்கு அடித்தது 6871 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதுலேருந்து இன்றைக்குரிய பேட்டர்னுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி எடுப்போம் அப்படிங்கிறத பார்த்தா, இந்த 1க்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 9 6 8 9க்கு 1 6க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 1க்கு 6 அப்படின்னா 6க்கு வந்து திரும்பி என்னவாக வரும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1ஆக வரலாம். ஸோ நம்மளுக்கு இதுக்கு முடியாமல் என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். நம்மளுக்கு இந்த இடத்துல 1ன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோமே. சரிங்களா. 6க்கு வந்து நம்ம இந்த இடத்துல 1, ஓகேவா. நான் இதை தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன், இருந்தாலும் ஜஸ்ட்டு பாருங்கள். இப்போ இதே மாதிரி 1 1 1 ஓகேவா. 1க்கு ஏற்கனவே 2 வந்துருச்சு, 1க்கு வந்து 8 வந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 1க்கு 2 1க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 1க்கு 0வாக வரணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இதில் நான் ஜஸ்ட்டு இதுக்கப்புறம் காமிக்கிறேன் தெளிவாக. அதே மாதிரி 5 7 9க்கு வந்து 5 9க்கு வந்து 7 அப்படிங்கும்போது இதில் விட்டு போகிறது 6 அப்படிங்கும்போது பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6. அதே மாதிரி இந்த இடத்துல 0 இருக்குது, 0 0 0 0க்கு 4 வந்துருச்சு, 0க்கு 1 வந்துருச்சு. அப்படிங்கும்போது 0க்குன்னு பவர் வந்தால் 0க்கு 4 ஓகேங்களா. 0க்கு வந்து 4, 0க்கு 1னா 0க்கு 3. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண் என்னென்னா 1063 கிடைக்கிது. நான் தனியாக இதை எழுதி காமிக்கிறேன். அதாவது இந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் படி வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம அதுபடி பார்த்தா நம்மளுக்கு வந்து
இன்றைக்கி வந்த ரிசல்ட் 8190. அதுக்கு நம்ம எடுத்தது 1063. 8க்கு 1, 1க்கு 0, 9க்கு 6, 0க்கு 3. ஓகேவா? இதை பக்கம் ஒரு பக்கம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த பேட்டர்னுக்கு வருவோம். ரெண்டாவது பேட்டர்ன் இங்கே இருக்கிறது 2க்கு 2, 2க்கு 1, 1க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 6க்கு 3. அதே மாதிரி 8க்கு 5, 5க்கு 4, 4க்கு 3, 3க்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, ஒரு நிமிஷம் சின்ன ஒரு திருத்தம். இந்த இன்றைக்குரிய ரிசல்ட் இதில் எழுதிக்குவோம், அப்போ தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். 8190 6 2 2 1 6 8. 6க்கு 8, 1க்கு 6, 6க்கு 8 அப்படிங்கும்போது 8க்கு வந்து என்னவாக வரலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, 8க்கு வந்து நம்மளுக்கு 3, 6க்கு 8, 8க்கு 3 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக 8543 1, 8543. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்துருக்குன்னா 431 வந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்னமாக வரணும்னா, 1க்கு வந்து 431 370, 48543, 3க்கு வந்து 1. சாரி, நம்மளுக்கு வந்து நேற்று என்ன வந்திருக்குன்னா 542 வந்திருக்கு. ஒரு சிறு திருத்தம் இருந்தாலும் இதையும் சொல்லிடுறேன். நம்மளுக்கு வந்து நேற்று என்ன வந்திருக்குன்னா 542, சாரி 542. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா 190. என்னடா நானும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். 542 190 அதான் நண்பர்களே. ஓகே, இன்றைக்கி வந்து 8, நேற்று வந்து 5. கரெக்டுங்களா? ஓகே, இதில் வந்து 6221658. ஓகேங்களா? 5க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 8க்கு வந்து 3. டி போர்டை பொறுத்த வரைக்கும் 3. அதே மாதிரி 854351 351 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 1க்கு வந்து நாளைக்கு ஏ போர்டில் 3ஆக வரலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 0 5 7 4 9, 4க்கு 9 அப்படிங்கிறது பவர்னால் 9க்கு வந்து நம்மளுக்கு 6 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ நம்மளுக்கு டேரெக்டாகவே 9க்கு 6. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2க்கு 3, 3க்கு 0, 0க்கு 2, 2க்கு 0 அப்படிங்கும்போது நாளைக்கு கண்டிப்பாக சி போர்டில் 3 இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த 9க்கு 6 அப்படிங்கிறது வராமல் நம்மளுக்கு வந்து 9க்கு 2 அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா 4க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு நம்மளுக்கு டேரெக்டாக பவர் எடுக்கும்போது 2. ஸோ 3323 இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 3323. ஸோ பேட்டர்ன் நம்பர் 2. பேட்டர்ன் நம்பர் 3 கடைசியாக வந்த சண்டேக்கும் மண்டேக்கும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல 4829க்கு 6402னா அப்போ 8190க்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தா 4க்கு 6னா 8க்கு வந்து 0, 8க்கு 4னா 1க்கு வந்து 7, 2க்கு இதில் பார்த்திங்கன்னா 2க்கு 0 அப்படின்னா 9க்கு வந்து 7. அதே மாதிரி இந்த இடத்துல 9க்கு 2 அப்படின்னா 0க்கு 3. கண்டிப்பாக நாளைக்கு சி போர்டில் 3 இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்த செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1063. இது வந்து நெக்ஸ்ட் டே ரிசல்ட்லேருந்து எடுத்தது. இதுக்கப்புறம் 3323. இது வந்து இந்த வருஷப்படி இந்த 2 2 1 6 8 5 4 3 அப்படி பேட்டர்னில் வரும்போது வரிசையாக வரும்போது எப்படி வரும் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக கம்பெனி ரிசல்ட்டு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிற மாதிரி பேட்டர்னில் வந்தால் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 0773 நம்மளுக்கு கிடைச்சது 3 செட்டு. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம பாக்ஸ் அல்லது டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? 1063 3323 0773. அதாவது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 8190. 8க்கு 1, 1க்கு 0, 9க்கு 6, 0க்கு 3. நம்மளுக்கு 3 கண்டிப்பாக இருக்குது. நாளைக்கு அதில் மாற்றமே இல்லை. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக 3 அப்படிங்கிறது நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 3 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3
3ம் 7ம் கண்டிப்பாக ஆல் போர்டில் இருக்குது. இதுதான் வந்து நம்ம 3 செட்டு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? சரி, இதில் வந்து நம்ம ஆல் போர்டில் 3 7 டெய்லி நம்ம கொடுக்கறதுல ஒரு நாள் ஆல் போர்டில் வரலாம், இன்னொரு நாள் போர்டில் வரும். இன்னொரு நாள் போர்டில் வந்தால் ஏசியாக வரும், இல்லை ஏபியாக வரும். இப்படி தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஃபார்முலாவில் வந்துகிட்ருக்கு. தொடர் வெற்றிகள் கண்டிப்பாக வந்துகிட்ருக்கு. நீங்கள் அதுக்குரிய பழைய வீடியோவே நீங்கள் பார்த்தாலே தெரியும். சரிங்களா? அதெல்லாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு வேணும் இல்லை. இதுக்கு அடுத்தபடியாக அடுத்த பாயிண்டில் நம்ம ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 33 23 63 73 77 சரிங்களா? அதே மாதிரி 73 77 36 இவரை தான் நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் பார்க்கக்கூடியது. சரிங்களா? உங்கள் கணக்கில் நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். சி போர்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 3 தான். அதுக்கு சிங்கிள் ஷாட் ஒரே நம்பர் 3. இதில் வந்து மாற்றங்கள் இருக்காது. கண்டிப்பாக 3 இருக்குது. அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த விஷயங்கள் போகும். நம்ம திரும்ப சொல்கிறோம், 2 செட்டு அதிகபட்சம். ஒன்று கம்பெனி ரிசல்ட்டு, இல்லை இந்த பவர் சார்ட் மட்டும். அப்படிங்கும்போது இன்றைக்கி நான் ஏன் அந்த 190க்கு ஒரே ஒரு செட்டு அந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட்லேருந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சா இந்த டீட்டெயில்ஸே உங்களுக்கு சொல்லிடுறேன். 190 அப்படிங்கும்போது இந்த 190க்கு இதுக்கு முன்னாடி 2 தடவை தான் ரிசல்ட் வந்திருக்கு. அப்படிங்கும்போது ஒரு சில நாட்களில் இந்த பேட்டர்ன் இருக்குது இல்லையா, இந்த பேட்டர்னில் நம்ம எடுத்த அந்த 1063 கூட கை கொடுக்கலாம். அதனால தான் இந்த 190 பேட்டர்னை உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன். ஓகேங்களா? இந்த நம்பர் இந்த எண்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறையா தடவை அடிச்சிருந்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த எண்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக அடிச்சிருக்காங்களோ அப்போ அந்த பேட்டர்ன் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த பேட்டர்னால் இப்போ 9க்கு 6க்கு 8க்கு அப்படின்னா இங்கே 1 வந்துச்சு 6 வந்துச்சு. அப்படிங்கும்போது பவர் சார்ட்டில் பார்த்தா 1க்கு 6 6க்கு 1 திருப்பி ரிப்பீட் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் அந்த சார்ட்டை நான் சொன்னேன். இவ்வளோ தான் நம்ம விஷயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப சந்திக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய கணிப்புகள் என்ன மாதிரிலாம் இருக்குங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.